வணக்கம், வெல்கம் டு homemakers சேனல். இன்னைக்கு நாம சமையல் வீடியோஸ் எதுவும் பார்க்க போறது இல்லைங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிளாங்கான வால் இருக்கு. இந்த வால்ல நான் வந்து 3D பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். அதான் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம இந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கவர்ல 12 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. நான் வந்து இது ஆன்லைன்ல ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ என்ன விலைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ என்ன விலைன்னு போய் பாருங்க. ஸோ உள்ள பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்று ஒன்று ஒரு டிசைன் அண்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடட் டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் போட்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை பாருங்க, 2 லேயர் இருக்கு. ஸோ மேல இருக்க லேயர் இப்படி பெண்ட் பண்ணி விட்டுட்டா 3D எஃபெக்ட்ல இருக்கும். இனி வால்ல எப்படி இதை ஒட்டலாம்னு பார்க்கலாம் வாங்க. கவர்ல இருந்து பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வெளில எடுத்து வச்சிடலாம். வால்ல இந்த மாதிரி டிசைன்ல ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தரையில வச்சு பார்த்துக்கிட்டேன். ஸோ எந்த பட்டர்ஃப்ளை எங்க வரணும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்காக நான் வச்சு வச்சு பார்த்தேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணேன். ஸோ இப்போ இந்த டிசைன்ல தான் நான் வந்து ஒட்ட போறேன். ஸோ பென்சிலை வச்சு எந்த இடத்துல பட்டர்ஃப்ளை ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன மார்க் மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பென்சில் மார்க்கிங் மேல டபுள் சைடட் கம் டேப்பை வந்து நான் ஒட்டுறேன். அவங்க வந்து அது ஒரு ஸ்டிக்கர் போட்ட மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒரு தின் ஒயிட் ஷீட் இருக்கு. அதை எடுத்துட்டு நம்ம பட்டர்ஃப்ளை ஒட்ட வேண்டியது தான். ஸோ இப்போ நான் கீழே வச்சிருக்கேன்ல, அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நான் ஒட்ட போகிறேன். அது மேலே அந்த ஒயிட் பேப்பரை எடுத்துட்டு நான் பட்டர்ஃப்ளை ஒட்டுறேன். அவ்வளோதாங்க, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ அதை நல்லா பெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ 3D எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. பாருங்க, 3D எஃபெக்ட்ல பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. அந்த இடத்துல ஒரு வட்டம் மாதிரி போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை ஒட்டி இருந்தேன். அதை விட மேலே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அங்கேருந்து எடுத்து நான் மேலே ஒட்டிட்டேன். ஸோ காயறதுக்கு முன்னாடி அப்படிங்கறதுனால ஈஸியாக எனக்கு வந்துருச்சு. சப்போஸ் காஞ்சிருச்சு அப்படின்னா வருமாங்கிறது சந்தேகம் தான். பட் பட்டர்ஃப்ளை வந்துடும். உங்ககிட்ட வேற டபுள் சைடு டேப் இருந்ததுன்னா நீங்கள் வேற இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கு. அவ்வளோதாங்க, இந்த பிளாங்கான வால்ல இப்போ ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.